மதன், நாமக்கல்ல ஒரு காலேஜ்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிக்காயிருக்காங்க. அதை பத்தி நீ வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரிஸ்ல அவ்வளோ மென்ஷன்ஸ், ட்விட்டர்ல அவ்வளோ மென்ஷன், கமெண்ட் செக்ஷன்ல அத்தனை பேர். எனக்கு என்னடா நம்ம பசங்க இவ்வளோ நம்ம ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இந்த மாதிரி காலேஜ்ல நடக்கிற பிரச்சனையெல்லாம் பேச சொல்லுவாங்க. பட் ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் என்னடா இவ்வளோ பேர் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்களே, என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தான் தெரியுது பசங்க என்ன அந்த ஸ்டோரி போட்டவங்க எல்லாம் நம்புறாங்கனால் மீடியா வந்து இதை பெருசா பேச மாட்டேங்குது, நீ பேசு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு மென்ஷன் பண்ணி ஸ்டோரி போட்டுட்டு இருந்தீங்க. எனக்கு ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், தேங்க்யூ எம்ஜி ஸ்குவாட் ஃபார் ஹேவிங் திஸ் பிலீஃப் இன் மீ. என்னைக்குமே நான் நீங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ, ஏதோ ஒரு விஷயம் பேசப்படாம இருக்குது, மீடியா பிக் பண்ணாம இருக்காங்கன்னு நினைச்சா கூட நான் கண்டிப்பா அதை பத்தி பேசுவேன். அதுக்கு நீங்க என் மேல வச்ச நம்பிக்கைக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ். அட் த சேம் டைம் இன்னைக்கு நாமக்கல்ல எந்த காலேஜை பத்தி பேசிட்டு இருக்காங்க, எந்த காலேஜ்ல என்ன பிரின்சிபல் என்ன தப்பு பண்ணாரு அதெல்லாம் பார்க்காம மேட்டர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோட நோக்கம் எந்த காலேஜையும் ஹர்ட் பண்ணுங்கிறதுக்காகவோ எந்த மேனேஜ்மெண்ட்டையும் ஹர்ட் பண்ணுங்கிறதுக்காகவோ இல்லை. இந்த பிரச்சனையை வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகம் ஃபுல்லா இருக்கிற ஒழுங்கா அவங்க காலேஜ் பசங்களுக்கு ஒழுங்கான சாப்பாடு போடாம, ஒழுங்கான சாப்பாடுனா அந்த பொல்யூட்டடான சாப்பாடு, இந்த ஃபுட் பாய்சனிங் வர மாதிரி தண்ணி இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அத்தனை காலேஜஸ்க்கும் இன்னைக்கு நான் பேச போறது ஒரு வார்னிங் சைனா இருக்க போகுது. இது அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துட்டு உங்களோட மேனேஜ்மெண்ட் கிட்ட அனுப்பணுங்கிறத நான் ஒரு தாழ்மையான ரெக்வெஸ்டா கேட்டுக்கிறேன். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு செமி ரூமர். என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் சிக்காகி இருக்காங்களா, ஆகியிருக்காங்க, ஆனா இறந்துட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ரூமர். இதை தமிழ்நாடு கவர்மெண்டோட ஃபேக்ட் செக் யூனிட் வந்து வெரிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வந்து 5 பேர் உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியால வந்து ஒரு ரூமர் சுத்திட்டு இருக்குது. அதை நம்ப வேணாம். ஆக்சுவலா ட்ரூத் என்னன்னா 128 ஸ்டூடெண்ட்ஸ், இதை யார் சொல்றாங்க? தமிழ்நாடு ஃபேக்ட் செக் யூனிட் சொல்றாங்க. 128 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத வந்து தமிழ்நாடு ஃபேக்ட் செக் யூனிட் சொல்லுது. அது கூடவே என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சரியாயி வீட்டுக்கு போயிட்டாங்க, பட் இத்தனை பேரு ஒரு இடத்துல அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. 128 பீப்புளுக்கு ஒரு காலேஜ்ல, ஒரே காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ், ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 128 பேருக்கு நம்ம வந்து இந்த மாதிரி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு இன்னும் கொஞ்சம் கியூரியாசிட்டி வந்துச்சு. அதை போய் தேடி பார்க்குறப்போ இன்டர்நெட்ல லெஜிட்டா ஒரு 2 ஆர்டிகிள் தான் மேஜரா பார்க்க முடிஞ்சிச்சு. ஒன்னு த ஹிந்துல வந்திருக்குது, அதோட டைட்டில் அதெல்லாம் சோர்ஸ் வந்து இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல இருக்குது, ஐ மீன் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் பாருங்க. 128 colleges students fall ill in Namakkal. Institution closed till November 2. காலேஜே மூடிட்டாங்க. மொத்த இன்ஸ்டிடியூஷனையும் நவம்பர் 2 வரைக்கும் மூடிட்டாங்க. இது வந்து ஹிந்துல வந்த ஒரு டைட்டில். இன்னொன்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இருக்குது. ரெண்டோட ஆர்டிகல் லிங்கையும் நான் இந்த வீடியோக்கு கீழே போடுறேன். இதுக்கான சோர்ஸ் அது. பட் எனிவே, இப்போ நம்ம வந்து சில விஷயங்களை பார்க்க ஆரம்பிப்போம். என்ன நடந்திருக்குன்னு இந்த 2 ஆர்டிகளையும் பார்க்குறப்ப தெரியுதுனால், நாமக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், அது ஏன் பேரை சொல்ல மாட்டேங்கிறேன் நிறைய பேர் இந்நேரம் கேட்டிருப்பீங்க. எனக்கு வந்து நான் தான் சொல்றேன்ல, இது இந்த ஒரு காலேஜா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. வேர்ல்டு ஃபுல்லாவே நிறைய காலேஜஸ்ல வந்து இந்த பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புறேன். அதனால எல்லா காலேஜஸுமே இது திஸ் காலேஜ் ஹேப்பன் டு பி அந்த ஒரு பேட் லக் அன்னைக்கு இன்னைக்கு நடந்துருச்சுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் இது நடந்துருச்சுன்னு நான் நம்புறேன். இது நிறைய காலேஜஸ்க்கு இது ஒரு வார்னிங் சைனா இருக்கிறதுனால மொத்தமா தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற அத்தனை பிரைவேட் காலேஜஸையும் அட்ரஸ் பண்ணி பேசுறேன். ஓகேவா? நாமக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல 3757 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து ஹாஸ்டல்ல படிச்சுட்டு இருக்காங்க அக்கார்டிங் டு தி ஹிந்து. அதுல வந்து ஒரு காமன் கிச்சன் இருக்குது. இந்த காமன் கிச்சன்ல பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து 2 பேருக்குமே வந்து ஹாஸ்டல்ல தனித்தனியா சாப்பாடு போறது ஒரு காமன் கிச்சன்ல சமைச்சு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அக்டோபர் 26 அன்னைக்கு வந்து 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாமிட்டிங் அண்ட் டயரியாவை வந்து நைட்டு சாப்பாட்டுக்கு அப்புறம் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் ஆஃபீஸர் ஃப்ரம் த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இன் நாமக்கல் இருக்கக்கூடிய மருத்துவ சுகாதார ஒரு ஆஃபீஸர் வந்து நியூஸ் இந்தியன் எக்ஸ்பிரஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஆன் சண்டே 4 ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் த காலேஜ் விசிட்டட் த நியர்பை பிரைவேட் ஹெல்த் சென்டர். அதாவது கிட்ட இருக்கக்கூடிய பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு வந்து 4 ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க. எல்லாருமே வந்து அப்டாமினல் பெயினை வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து இன்னும் 7 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க மண்டே. ஓகேவா? இதே மாதிரி இருக்குன்னு. ஸோ சண்டே வந்து ஒரு 5 பேர், மண்டே வந்து ஒரு 7 பேர், எல்லாரும் ஒரே சிம்டமும் ஒரே காலேஜ் அப்படின்னு அந்த இடத்துல வந்த உடனே அங்க இருக்கக்கூடிய நாமக்கல்ல இருக்கக்கூடிய இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து இது அன்யூஷுவலா பாக்குறாங்க. அஃப்கோர்ஸ் ஒரே காலேஜ்ல இருந்து 4 பேர் 7 பேர் அடுத்தடுத்த நாள் வந்து ஒரே சிம்டமோட வந்திருக்காங்கன்னா அப்போ காலேஜ்ல என்ன நடக்குது அப்படிங்கிற இது ஒரு அன்யூஷுவல் பேட்டர்ன்ங்கிறத ஒன்று. அங்க இருக்கக்கூடிய ஹெல்த் டீம் வந்து 25 பீப்புள் கொண்ட ஸ்டாஃப் மெம்பர் கொண்ட ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டை வந்து யாரு நாமக்கலோட ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து வாலண்டியரா போறாங்க. கவர்மெண்ட்ல இருந்து போய் செக் பண்ணி பார்க்குறப்போ அங்க வந்து ஸ்கிரீனிங் நடத்துறாங்க. 3500 ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸையுமே செக் பண்றப்போ 118 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து
இதே சிம்டம்ஸ் இருக்கிறது வந்து தெரிய வந்திருக்குது. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாமிட்டிங், லூஸ் மோஷன், அப்டாமினல் பெயின், இதை வந்து 118 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அத்தனை பேருக்குமே வந்து அவங்க அங்கேயே ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஐவி யார் யாருக்கு தேவைப்பட்டிருக்கோ போடப்பட்டிருக்குது, இன்ஜெக்ஷன்ஸ் யாருக்கு தேவை, டேப்லெட்ஸ் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அத்தனை பேருக்குமே வந்து போடப்பட்டிருக்குது. வீடியோ என்ன சடனா நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க. இதுவும் நம்ம சேனல் தான், பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ். ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ற சேனல். நீங்க ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம். ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல லிங்க்கும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனல்ல ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.